ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு திங்கட்கிழமை இரவு நேர வணக்கம். வாங்க இப்போ என்ன பண்ணலாம், சட்னி அரைக்க போகிறேன். இதை மிக்சியில் என்ன சட்னி மம்மி? தக்காளி சட்னி. தக்காளி நிறைய கிடக்கு, அதனால் தக்காளி சட்னி அரைச்சிடலாம். தக்காளி, வெங்காயம், பூண்டு, 2 மிளகா அதெல்லாம் போட்டிருக்கீங்களா? எத்தனை தக்காளி மம்மி? நிறைய தக்காளி, 3-4 தக்காளி. அதுக்கு மேலே. பூண்டு எத்தனை? பூண்டு 2-3 பல்லு தான். வெங்காயம் போட்டிருக்கீங்களா? ஆமாம், வெங்காயம் சும்மா 1-2. 1 மிளகா போதும், அதுவே ஜாஸ்தி. மர மிளகா. என்ன கீழே போடுறீங்க? கம்மி அதில் போட போகிறேன். அதில் ஸ்பேஸ் இருக்காது போலையே. ஆமாம், அதை கொஞ்சம் ஃபஸ்ட்டு இதை அரைச்சி விட்டு அப்புறம் அரைப்போம். ஏன் மம்மி பெரிய கப்பாக ஒரு கப்பாக வாங்கி வச்சுக்கோங்களா? பெரிய கப்பெல்லாம் இல்லை. இந்த மாதிரி அரைச்சது மாவு ஊற்ற போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இட்லிக்கு வந்து மாவாட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு. இந்த கோலையில் மாவு உள்ளதா? மாவு பொங்குன்னு சொல்லுவியா? அது இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக ஆட்டிட்டேன். 12 மணிக்கு 1 மணி 1:30 தான் ஆட்டி வச்சேன். அதனால கொஞ்சம் பொங்காத மாதிரி. ஆனால் மாவை பார்ப்பா வெள்ளையாக இருக்கா? வெள்ளையாக தான் இருக்கு. அவங்க வீட்டிலலாம் இட்லி கல்லுக்கெல்லாம் தான் இருக்குது கொஞ்சம். முத்தி வீட்லையா? அதெல்லாம் ஒவ்வொருத்தர் கைவாது இட்லிலாம். சிம்மில் வேறு வச்சுக்கலாம். சட்னி, தக்காளி சட்னி, தக்காளி மிளகா எல்லாம் போட்டு சட்னி ஃப்ரெண்ட்ஸ். சட்னி இதை தாளிச்சு ஊற்றணும். ஆமாம், தாளிக்கணும். தக்காளி போட்டனால தான் அது இந்த கலர். இந்த கலரில். நீங்கள் முதல்ல அரைக்கிற மிளகா சட்னினா அது திக்கு சோப்பாக இருக்குங்க. எப்படி? இதை நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். வேற என்ன ஊற்றினா பொய்யாதான். தாளிக்கிற பெட்டிக்கு சென்று விட்டார்கள். கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை போடணும். பெருங்காயம் இந்த நேரத்தில் பெருங்காயம் அது கொஞ்சம் பெருங்காயம் வாங்கணும். தூள் பெருங்காயம் வாங்கணும். இது கட்டி பெருங்காயம். என்ன இது? கட்டி பெருங்காயம். அடுப்பு ரொம்ப கொதி வந்துருச்சுன்னா உஷுன்னு சவுண்ட் போடுதுண்ணே. சட்னி ரெடியாகி கொண்டிருக்கின்ற ஃப்ரெண்ட். கொல்லம் போதுமானு பார்க்கலாம். உப்பு மிக்ஸி கப்பிலே போட்டுருவீங்களா? இப்போ தனியாக போட வேண்டாம். கொஞ்சம் மஞ்சள் போடுவோம். இட்லி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இட்லி வந்துச்சான்னு தெரியல. வந்துச்சு, பரவாயில்ல, சீக்கிரம் வந்துச்சு. அதுக்கு டைம் ஆயிடுச்சா? இல்லை, தண்ணி சூடாயிடுச்சு. நிறைய தண்ணி முதல்ல சூடாயிடுச்சு, அதனால சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு. எத்தனை நடை ஊற்றலான்ட்டு இருக்கீங்க மம்மி? 2 நடை 3 நடை ஊற்றலாம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அள்ளிக்கு நம்மளோட இட்லி கேட்டு ஓப்பன். வேறு இட்லி சூப்பராக இருக்கு பாரு. ஆவி பறக்க இட்லி மிளகா சட்னி. ஆவி பறக்கும் டீ கடை தான் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன இட்லி கிடையாது.
சரி மாமா, இன்னைக்கு டே எப்படி போச்சு? இன்னைக்கு டே வருத்தமாக இருந்துச்சு. ஏன்? அவ்வளோ வேலை. என்ன வேலை? வீடு அவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு. நான் போனோடனே என்ன பண்ணீங்க? நீ போன உடனே கொஞ்ச நேரம் விளக்கு கழுவுனேன். விளக்கு கழுவிட்டு ரெஸ்ட் எடுத்தேன். ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு குளிக்க இங்கே தான் வைக்கணும். ஒரு உள்ள வந்து இருக்கக்கூடாது. சரியா என்ன குளிக்கல. ரெஸ்ட் எடுத்துட்டு விளக்கு கழுவிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னவோ சவுண்டு அடிச்சு என்னடானோ அதே இந்த பயலுங்க இங்கே உட்காந்து எல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க இந்த வண்டி மேடி உள்ளதுல. ஆமா. அப்புறம் பார்த்துட்டு கொய்யா மரம்லாம் பார்த்துட்டு வந்து அதில் இருக்காங்க. அதில் ஒன்றுத்தையும் காணும் கொய்யா மரத்தில். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் மோப்பை பூட்டி இழுட்டு அதை முழுகினேன். அன்றைக்கே போர்ட்டிக்கோவை முழுகினேன். முழுகிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை முழுகிட்டு எனக்கு பச்சிச்சு 2 முறுக்கு எடுத்து தின்னேன். 2 முறுக்கு எடுத்து தின்ட்டு அதுக்கப்புறம் இதில் மாற்றிடுவோம் கொஞ்சம் மாவு நாளைக்கு காலைக்கு. சின்ன டப்பில் மாற்றி வச்சுக்கோங்களா? சின்ன டப்பில் மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரூம்லாம் கூட்டி முழுகி ஒன்றுன்னா எல்லாம் நீட்டாக கூட்டி முழுகுனீங்களா? இல்லை கூட்டிட்டேன் முழுங்க. ஈஸியா முழுகிற வேலை ஈஸியா? அல்லிங்க நமக்கு எது ஈஸியா? எனக்கு 2மே கஷ்டம். ஓ, நீங்கள் வேலைன்னா கஷ்டப்படுறாளா? இங்கே வந்து இப்போ வேலை பார்க்கணும் என்னால் முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை குவளை மாவாட்டினீர்கள்? 2 இந்த இதில் ஒன்று இதில் ஒன்று 2 இது ஆட்டினேன். இதில் இப்போ 3 வச்சுருக்கேன். நாளைக்கு காலைக்கு சந்தையில் வாங்கினதெல்லாம் பார்த்துக்கலாமா? சந்தையில் வாங்கிட்டு வந்தது ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? சந்தையில் தக்காளி 2.5 கிலோ 50 ரூபா சொன்னாங்க. நான் 1 கிலோ மட்டும்தான் வாங்கினேன். 1 கிலோ 20 ரூபான்னு வாங்கினேன். கத்திரிக்காய் 20 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இது பீட்ரூட் 20 ரூபா, சவுச்சவு 20 ரூபா, பீக்கிங்காய் நல்லதுன்னு சொல்லிட்டு அது வாங்கினேன். அது 20 ரூபா. இது புடலங்காய் 10 ரூபா. மாங்காய் 30 ரூபா. மாங்காய், தேங்காய் 30 ரூபா, வெள்ளைப்பூடு 30 ரூபா. அப்புறம் இது திராட்சை பழம் வந்து 70 ரூபா 1/2 கிலோ. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சந்தையில் வாங்கினேன். வெங்காயம் வாங்கல. வெங்காயம் இவ்வளோ கிடைக்க இன்னும் இங்கே பாருங்க, எங்கள் வீட்டில் நிறைய வெங்காயம் கிடைக்கு. அதனால வாங்கல ஃப்ரெண்ட்ஸ். மொத்த செலவு எவ்வளோ வந்துச்சு? தெரியல, அது தெரியல, கணக்கு பார்க்கல. ஆனால் 300 ரூபா அடிச்சு 300 ரூபாயும் செலவாயிருச்சுன்னு நினைக்கிறேன். 300 ரூபா அடிச்சு. சம்சா வாங்கினோம். அப்புறம் அந்த ஈச்சங்காய் அது காமிக்கலாம். ஈச்சங்காய் எடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஈச்சம்பழம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கும் சாப்பிட. இங்கே பாருங்க, இப்படி சாப்பிடணும். கொட்டை எடுத்துடணும். கொட்டையை கட்டுங்க. இந்த கொட்டை இப்படி வரும். ஈச்சம்பழம் இது கிராமத்துலலாம் நிறைய காய்ச்சிருக்கும். இது 20 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். சந்தையில் வாங்கினேன். இதில் என்ன சத்து இருக்கு தெரியல. சத்து என்னன்னு தெரியல. அந்த காலத்துலலாம் வாங்குவோம் திப்போம். இது என்ன அந்த காலமா? இன்னைக்கு சந்தையில் இருந்துச்சு வாங்கிட்டு வந்தேன். எவ்வளோ? 20 ரூபா. இது 1/4 கிலோ இருக்குமா? 100 இருக்கும். 100 தான் இருக்கும். சின்னதாக தானே இருக்கு. வலிக்கு நமக்கு ரொம்ப பிடிக்கும் போலயே. நல்ல பழமாக இருக்குது. திங்க வருது ஃப்ரெண்ட்ஸ். கொட்டி கொண்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம்.
ம். அப்புறம் ஈவினிங் என்ன பண்ணீங்க? ஈவினிங் வந்து மோட்ரு போட்டேன். எந்திரிச்சு வந்தோடனே காப்பி போட்டேன். காப்பி போட்டு இந்த மத்தியானம் சாப்பிட்டதெல்லாம் கிடந்துச்சு, அதெல்லாம் விளக்கிடுவேன். அப்புறம் மோட்ரு போட்டேன். மோட்ரு போட்டு ரெப்பிட்டு அதுக்கப்புறம் வாசல்லாம் ரொம்ப ஆக்கினையாக கிடந்துச்சு, வாசல்லாம் கூட்டினேன். வாசல் கூட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன ஒண்ணேன், வாசல் கூட்டிட்டு தண்ணி வந்துச்சு, தண்ணி குடித்தேன். தண்ணி குடிச்சிட்டு தண்ணி நல்லா நிறைய இருந்துச்சா? இல்லை, எத்துண்டு தான் வந்துச்சு, அது நின்றுதே முடித்தேன் அவ்வளோ நேரம். குடிச்சிட்டு விளக்கேற்றினேன். விளக்கேற்றி சாமி கும்பிட்டு சரி நீ வர நேரம் அவன்கிட்ட சந்தைக்கும் போகணுன்ட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் பார்த்தேன். அவங்கள்ட்ட கேட்கணும்ல, அதனால கேட்டேன். அவங்க அப்பா இருந்தது, போய் கேட்டேன். கேட்டுட்டு அவங்க பக்கத்து வீட்லையா? ஆமாம், கேட்டுட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீ வந்துட்ட, அப்புறம் உன்னோட வந்துட்டேன். அப்புறம் நான் வந்துட்டு என்ன அவருக்கு பார்த்தோம்? நான் வந்துட்டு நீ வந்துட்டு என்ன வேலை பார்த்தேன்? ஒன்றும் பார்க்கல. நீ வந்துட்டு எல்லாம் காயெல்லாம் நறுக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு உள்ளதெல்லாம் நறுக்கிட்டு சந்தைக்கு போயிட்டு வந்தோம். நறுக்கினேன் வந்து கேரட்டு முட்டைக்கோசு எல்லாம் நறுக்கினேன். வெண்டைக்காய் சாம்பாருக்கு கேரட்டு முட்டைக்கோசுலாம் நறுக்கினேன். நறுக்கிட்டு அப்புறம் இதெல்லாம் எடுத்து வந்து வச்சுட்டு தக்காளியை கழுவுனேன். அதை கழுவுனேன். இது திராட்சை பழத்தை கழுவுனேன். அதெல்லாம் கழுவிட்டு துவரம்பருப்பெல்லாம் கொட்டி வச்சிருக்கீங்க? துவரம்பருப்பு போட்டுனேன் காலையிலே. இங்கே இருக்கு. காலையிலேருந்து வெறுத்துதான் ஊற்றுது, எந்த நேரம் தான் இங்கே இதுக்குள்ளே ஊற்றுது. இந்த வெயில் காலம் வந்துட்டாவே கிச்சனில் நிற்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். கிச்சன் இல்லை, எந்த ரூம்லையுமே நின்று வேலை பார்க்க முடியாது. ஃபேனுக்கு அடியில் வேணால் நின்று வேலை பார்க்கலாம். அது எல்லார் வீட்லேயும் அப்படிதான். நம்ம வீடு மட்டும் இல்லை, எல்லார் வீட்டுமே அப்படிதான். என்ன பண்ணுறது, மழைக்காலம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. மழை வந்துச்சு 2 நாள் முன்னாடி. ஆனால் மழை வந்தாலுமே இப்போ வேறு தூத்துற மாதிரியே இருக்கு. அதுக்கு இன்னைக்கு வெயில் கூட வாங்க, அப்படித்தான் இருக்கு. வெயில் கூட அடிச்சிச்சுன்னா அது அந்த நேற்று நைட்டு ஆனால் மழை பெஞ்சிச்சுன்னா கொஞ்சம் இல்லையா? ஆமாம், மழை பெஞ்சிச்சு நேற்று நைட்டு. நான் அதனால செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுல. மழை பெஞ்சிச்சு. ஆனால் அப்படி மழை பெஞ்சும் வெயில் தூத்துதானே? ஆமாம். அப்போ அவ்வளோ வெப்பமாக இருக்கு. 100 டிகிரி அடிக்க முடியாது. ஆமாம், இன்னும் வர வர ரொம்ப. இன்னைக்கு இட்லி கொஞ்சம் புப்புவா இல்லை, ரொம்ப கொஞ்சம் கல்கல்லாட்டம் தான் இருக்கு. இன்னைக்கு அவ்வளோதான். அது புளிக்கலை மாவு, நாளைக்கு தான் புளிக்கும். இன்னைக்கு கொஞ்சம் புளிக்கலை, இருந்தாலும் மற்ற கடை இட்லி மாதிரி இருக்குது. சரி, புளிக்கிறது ஆட்டி ஃபஸ்ட்டு நாள் மட்டும்தான் புளிக்குமா? அடுத்த நாள்லாம் புளிக்காதா? அடுத்த நாள்லாம் புளிச்சுக்கிட்டு தான் வரும். அது புளிக்காமல் இருக்குதான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறோம். அது புளிச்சு ரொம்ப கெட்டு போயிடாமல் இருக்குதான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறோம். அது புளிக்கிறது காரணம் என்ன? உளுந்து போடுறனாலயா? இல்லை, அது பாக்டீரியா அதில் இதாகுது. இந்த சாதம் வச்சா எப்படி இதாகும் அதே மாதிரி பாக்டீரியா வந்து அதில் இதாகிறதுனால நமக்கு பிடிச்சிருக்கு. மாவு ஐட்டம்னா பாக்டீரியா வருமா? எல்லா ஐட்டமுக்கே வச்சோம்னா பாக்டீரியா வரும். எல்லா ஐட்டமுமே சோறு வச்சாலும் பாக்டீரியா வந்து, அது கஞ்சி பாக்டீரியா வந்து ஏதோ பண்ணுறதே கஞ்சி தண்ணி நல்லதுங்கிறாரு. ஆனால் கஞ்சி தண்ணி 1 நாள் 2 நாளைக்கெலாம் வச்சு குடிக்கிறேன் பாக்டீரியா இல்லை. அது வர்றதுனால தான், அது கெட்டு போகிறது இல்லை. அந்த பாக்டீரியா நல்லது. அந்த இது அந்த புளிக்கும் தன்மை நல்லது, உனக்கு கெட்டது இல்லை. ஆனால் ரொம்ப புளிச்சு போச்சுன்னா நம்மளால சாப்பிட முடியாதுங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். அது கெட்டது இல்லை, நல்லது. அந்த பாக்டீரியா அந்த அதில் உள்ள இது பண்ணுச்சுன்னா தான் எல்லாம் அடுத்த லெவலுக்கு மாறும். மோர் வந்து ஊற்றி வச்சோம்னா முதல் நாள் தயிராக இருக்குது பாரு, அதை நம்ம ஊற்றி கொஞ்சம் உரம் ஊற்றிட்டோம்னா அதில் இந்த இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுனா அதோட வேலையை பண்ண ஆரம்பிச்ச உடனே மறுநாள் இல்லை புளிச்சு கல்ல ஆட்டம் தயிர் இருக்கு. அது ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா ஈஸ்ட்னு சொல்லுவாங்க. ஈஸ்ட் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா அது புளிக்காது. ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா புளிக்காது, பச்சையாக இருக்கும்.
அப்படியே இருக்கும். எந்த தன்மையில வைக்கிறீங்க அந்த தன்மையில இருக்கும். ஈஸ்ட் வர்றது நல்லது. ஈஸ்ட் தான் அது கஞ்சி தண்ணியிலலாம் வர்றது. அதனாலதான் அதுல சத்து கூடங்கிறாங்க. அது வெளிநாட்டுக்காக காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறாங்க ஈஸ்டையா. ஆமா, கஞ்சி கஞ்சியே கிடைக்காதான் அங்கெல்லாம். பழைய கஞ்சி கிடைச்சு அங்கே வடிக்கிறது காத்து தண்ணி ஊற்றினா அங்கெல்லாம் யாரு கஞ்சி எல்லாம் குடிக்கிறா, சோறு குடிக்கிறா, எல்லாம் பிரெட்டையும் அதையும் இதையும் திட்டு போகுதுங்க வேலைக்கு போறதுன்னா. அப்படித்தானே இருக்குங்க. உங்களுக்கு சாம்பார் வேணுமா? சாம்பார்லாம் வேண்டாம். சாம்பார் வேணா இருக்கு, மிளகா சட்னி வேணா இருக்கு, எனக்கு ஒரு எது வேணாலும், தக்காளி சட்னி வேணாலும் இருக்கு. நாளை காலையில் திரும்ப ரொட்டீன் எழுந்திருக்க வேண்டும் இல்லையா? ஆமாம். இது 2 வருஷம் எப்படி முடிக்க போறேன்னு தெரியல. அதுக்கப்புறமும் நமக்கு ரெஸ்ட் இருக்கிறதுல வேலை இருந்துக்கிட்டு தான் இருக்கு. வீடுன்னா வேலை இல்லாமல் எப்படி இருக்கும்? நம்ம வேண்டாம் ஒன்றும் செய்ய வேண்டாம்னு நினச்சி போட்டுட்டு படுத்தாத. ஒரு சிலர்லாம் அப்படி இருந்துருவாங்க. என்ன, நம்ம அப்படி இல்லை, நம்மளால முடியாது. அதனால வேலைகளை பார்க்குறோம். அந்த இது இந்த 2 நடை இட்லி மிளகா சட்னி. இது எந்த கிளைமேட்டுக்காக இருந்தாலும் மாவை புளிக்குமா மம்மி? எந்த கிளைமேட்டுக்காக இருந்தாலும் அந்த இது 24 ஹவர்ஸுங்கிறாங்கல்ல, அதில் பிடிக்கும். எந்த கிளைமேட்டாக இருந்தாலும் பிடிக்கும். கேரளாலாம் ஆனால் மழை கிளைமேட்டில் ரொம்ப கம்மியாக தான் பிடிக்கும். இவ்வளோ தூரம் ரொம்ப பிடிக்காது. மழையில் வெயிலில் தான் ரொம்ப அதோட வேலையில் ரொம்ப பார்க்கும். மழை கிளைமேட்டில் கம்மியாக தான் இருக்கும். பொங்குற அளவா? ஆமாம். ஈஸ்டோட அந்த வேலைகளை நொதித்தன்மை. சரி, அது உளுந்து மாவை மட்டும் ஆட்டி வச்சா அதில் பொங்குமா போகும். இது உளுந்து மாவுங்கிறேன் வடைக்கு. வடையும் தான் கெட்டு போயிடும். வடை ரொம்ப எண்ணெயை குடிக்கும். வடைக்கு மாவு ஆட்டினா முதல் நாளே ஆட்டி வச்சோம்னா எண்ணெய் குடிக்கும். மறுநாள் வடை தட்டு. அதாவது வெளியே வச்செல்லாம் தட்ட முடியாது. வெளியே வச்சோம்னா கெட்டு போயிடும். ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா எண்ணெயை குடிக்கும். வடையெல்லாம் ஆட்டின உடனே சுடணும். இல்லைன்னா எண்ணெய் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சோம்னாக்க நம்ம பச்சரிசி மாவை கொஞ்சம் கலந்துக்கிட்டு சுடணும். பச்சரிசி இந்த கற்பக மாவு இருக்குல்ல, அதை கலந்துக்கிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் சுடணும். அது எதுக்கு? மிருது கடினமான தன்மைக்கா? ஆமா, அது கொஞ்சம் எண்ணெயை குடிக்காம இருக்கு. அழுகி நம்ம அடுப்பெல்லாம் துடைக்கணுமா? துடைச்சாச்சா? அடுப்பெல்லாம் துடைச்சிட்டேன். எல்லாமே க்ளீனாக பார்த்துட்டேன். தோசைகளில் வெயிட்டிங்கில் இருக்கா? ஆமாம். அவங்க நாளைக்கு நாளான்னைக்கு தேவைப்படுவாங்க. அப்புறம் இனிமேல் விளக்குக்கு இதுங்கணும், இதெல்லாம் கொண்டு வைக்கணும். தக்காளியெல்லாம் கழுவிட்டேன், எடுத்து தான் வைக்கணும். எது உப்பு தண்ணியில் கழுவுனீங்க? உப்பு தண்ணியில் கழுவிட்டேன். எல்லா வேலையும் பார்த்துட்டேன். அது ஏன் உப்பு தண்ணியில் கழுவுனா தான் நல்லதா? உப்பு தண்ணியில் கழுவுனா அது கொஞ்சம் சீக்கிரம் கெடாது. ரெண்டாவது எண்ணெய் கிருமி இருந்தாலும் செத்து போயிடும். உப்புல பார்த்தியா ஏதாவது ஊறுதா? இப்படி திறந்துதே வச்சிருக்கேன். ஏதாவது பூச்சி ஏதாவது கிடக்காது. உப்புல உப்பு அந்த மாதிரி இது. மற்ற எல்லாத்துலேயும் புழு பூச்சி வண்டு எல்லாம் வரும். உப்புல எதுவுமே வராது. நான் எத்தனை நாள் இந்த மாதிரி திறந்து வச்சிருக்கேன். உப்புல ஏதாவது வருதா? அதுக்கு அது வரலைன்னா அதுக்கு உப்பு கரிக்கும். அதனால திங்காது. ஜீனில எல்லாம் எறும்பு வந்துருது. புளியில வருமா? புளியிலேயும் தான் பூச்சி வந்துருது. புளிக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அப்ப அதுலயும் பூச்சி வந்துடும். உப்புல மட்டும்தான் எதுவும் வராது. அது ரொம்ப உப்பு கரிக்கிறதுனால அதுகளும் தின்னு பயன்பெற முடியாது. அதனாலதான் அது அப்படி இருக்கு. போன வாட்டி மாங்காய் வாங்கி நானே சாப்பிட்டேன் மம்மி. இந்த வாட்டி மாங்காய் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு மாங்காய் பச்சடி வைக்கணும். ஒரு நாள் வெள்ளம் கிடக்கு, மாங்காய் பச்சடி வைக்கணும். இன்னைக்கு நார்த்தாமலையில் அவ்வளோ இடத்துலையும் அன்னதானம். எல்லா இடத்துலையும் அன்னதானம் போட்டா, நிறைய இடத்துல.
காலையில் 7 மணி 8 மணிக்கே சுட சுட பொங்கல் சுட சுட எல்லாம் அன்னதான ஸ்டால். தானத்திலே சிறந்தது இது அன்னதானம் தான். நீங்கள் அன்னதானம் பண்ணிருக்கீங்களா? அன்னதானம் தான் அன்னதானம் பண்ணதில்லை. அன்னதானத்துக்கு கொடுத்துருக்கீங்க? கொடுத்துருக்கோம். அதில் ஷேர் வேணா பண்ணலாம். அன்னதானம்னா எவ்வளோ சாப்பிட முடியும்? எவ்வளோ வரும் தெரியல, கம்மியாக தான் வரும். சமைக்கிற சாப்பிட்றவங்க அளவை பொறுத்தா இல்லை எப்படி? ஆமாம், ஆல் மெம்பர்ஸ் பொறுத்து வருவான்னு சொல்ல முடியாது. அதில் 10,000 பேர் தான் 15,000. அதுக்கு அரிசிலாம் எவ்வளோதான் நல்ல இதுவாக இருந்தாலும் அதெல்லாம் கம்மியாக தான் வரும். அரிசி இதெல்லாம் எல்லாருக்கும் போட்டுடலாம். 10,000 ரூபா, 10,000ன்னு ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணால் அது கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் சாப்பிட்டுருலாம். ரொம்ப வராது சாப்பாடு செலவெல்லாம், உனக்கு ரொம்ப வராது. பருப்பெல்லாம் மிக்சடாக போட்டுருவாங்க. ஆமாம் இல்லை? ஆமாம், சாப்பாடு செலவெல்லாம் ரொம்ப வராது. அது பண்ணுறதுக்கு புண்ணியம். அன்னதானம் போட்டாவா? அன்னதானம் பண்ணுறோம். அன்னதானம் போடுறது புண்ணியமா இல்லை சாமிக்கு அபிஷேகம் அது இது பண்ணுறது புண்ணியம்? அன்னதானம் பண்ணுறது ரொம்ப புண்ணியம் தான். அது சில பேர் வயிற்று பசி அடைக்கிறான். ஆமாம், ஒருத்தர் பசி ஆத்துறது அவ்வளோ நல்லது. இப்போ பொண்டாட்டிக்கு புருஷன் பண்ண மாட்டேங்கிறா, புருஷனுக்கு பொண்டாட்டி பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படிதான் ஓடுது இன்னைக்கு இருக்கிற காலம். அன்னைக்கு இருந்தவங்களே நிறைய பேர் புருஷனுக்கு சோறு விட மாட்டேங்கிறாரு. நமக்கு தெரியும். சோறு போடுறது நல்லதா கெட்டதா? நல்லது, சோறு போடணும். யாரையும் பசியோட நிறுத்தக்கூடாது. வெளியே இருந்து வந்தாவே நம்ம ஒருத்தருக்கு சாப்பாடுன்னு கேட்டால் கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி தான். சரி, கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இந்த பிச்சை போடக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்களா? அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று முத்திமன வெக்காளியம்மன் கோயிலேருந்து வந்தோடனே தாரணேஷ் கையில் கொடுத்து 10 ரூபா ஒரு பையனுக்கும் 10 ரூபா ஒரு அம்மாவுக்கும் கொடுத்தா. அவன்கிட்ட கொடுக்க சொல்லு. நான் சொன்னேன், கோயிலேருந்து வெளியேருந்து வந்த உடனே கோயிலேருந்து வந்தோடனே கொடுக்கக்கூடாதுமா அப்படின்னு. இல்லை, அவங்க அப்பா எப்போவுமே கொடுப்பாங்கம்மா அப்படின்னா. இப்போ மட்டும் அவங்க அப்பாவா? ஆமாம், அவங்க அப்பா எப்பயும் கொடுப்பாங்க அப்படின்னா. அதனால சொன்னா சரி, நம்மளுக்கு மேலே இருக்காங்க, நம்ம சொல்கிறத கேட்டுக்க வேண்டியதேன். நம்ம பெற்றவர்களாக இருந்தாலும் அவங்க வசதியில் கூட இருக்கும்போது நமக்கு தாழ்ந்த மாதிரி தான் அர்த்தம். வசதி தான் ஒரு மனுஷனை நிர்ணயிக்குது. நீ சொல்கிறது சரியாக தப்பாங்கிறது கூட புரியுதா? நீ சரியாக சொன்னால் கூட உன்கிட்ட வசதி இருந்தால் அந்த சொல்லி எடுக்கணும். வசதி இல்லாட்டி நீ சரியாக சொன்னினா கூட அந்த சொல்லி எடுக்கூடாது. ஒருத்தனுடைய வசதி தான் எடுக்கக்கூடாது. அப்புறம் நம்ம அதில் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. புரியாமல் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா கஷ்டம். நம்ம யாரையும் சொல்லக்கூடாது. அவங்க இஷ்டம், அவங்கவுங்க பண்ணுறாங்க, அவங்களுக்கே தெரியும்ல. இதெல்லாம் நம்ம தலையிடக்கூடாது. அடுத்தவங்களுடைய பர்சனல் விஷயத்தில் நம்ம தலையிடக்கூடாது. சொல்லலாம் ஒரு வாட்டி பண்ணக்கூடாது அப்படின்னு, அவங்க அதை எடுத்துக்கலன்னா விட்டுற வேண்டியதுதான். நானாக இருந்தால் அப்படி தான் செய்வேன். ஒருத்தரை கம்பல் பண்ண மாட்டேன். வலிக்கணுமா? என்ன கத்தி அங்கிட்டும் இங்கிட்டுமா கிடக்கு? அதெல்லாம் குண்டி வைக்கணும். இப்போ நறுக்குனல்ல, இந்த குண்டி எந்த கத்தியில் என்னென்ன நறுக்குனீங்க? அங்கங்கே கிடக்கு. என்ன வேலை அவசரம், அங்கே இங்கேயும் தூக்கி போட்டு வேலை வைக்க வேண்டியிருக்கு. பறந்து பறந்து வேலை வைக்க வேண்டியிருக்கு. அவங்க லைட் எரியுது. பால் ஃபுல்லாக விளாட்றாங்களா அவங்க? ஆமாம், இப்போ ஸ்கூல் லீவ் விட்டுச்சு. ஸ்கூல் லீவ் விட்டாங்க. அதனால் வண்டியில் ஏறி கலந்து விளையாடுறாங்க. நீங்கள் இப்போ கொய்யாக்காய் பார்த்தீங்களா? கொய்யாக்காய் இல்லை தானே? கொய்யாக்காய் இல்லை, ஒன்றுமே இல்லை மரத்தில். ஒரே காய்கறி மட்டும்தான் கிடைக்கும். அதுதான் சீசன் முடிஞ்சு வச்சு. நம்ம வீட்டில் காய்க்கலை. நம்ம வீட்டில் அந்த சீசன் காய்க்கையில் நிறைய தண்ணி ஊற்றிருந்தோம்னா நிறைய காய் வந்துருக்கும். அப்போ தண்ணி கம்மியாக ஊற்றுறதுனால காய்ச்ச காயோட முடிஞ்சிடுச்சு. இங்கே விளக்குக்கு திரி மாற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி மாற்றிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ வேலை இருந்தாலும், எவ்வளோ டயர்டாக இருந்தாலும். அதென்ன மணியெல்லாம் வச்சுருக்கீங்க? 500 ரூபாய் தாள். ஆமாம், பணம் சாமிகிட்ட தான் வைக்கணுமா? ஆமாம், சாமிகிட்ட தான் வைப்பேங்க. அப்படி வச்சா செல்வம் பெருகுமா? ஆமாம், நம்ம எடுக்க காசு வந்துக்கிட்டே இருக்கும். சரி, இந்த மாதிரி கோயிலில் வாங்குற விபூதியெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் அந்த விபூதி பாக்ஸில் கொட்டிடுவேன். கொட்டிட்டு அந்த கவரை தூக்கி போட்டுருவேன். எல்லா விபூதியும் ஒன்றா சேர்க்கலாமா? எல்லாமே சாமி தானே. உருவந்தே வேற, சாமி தான் எல்லாமே.
ம். சரி வாங்கி இங்கே தெரிய மாத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே உள்ள திரிய ஞாயிற்றுக்கிழமையாவது என்ன கிழமையாவது திஷ்டி சுற்றி போட்டிருக்கோம். விளக்கு வந்து இந்த மாதிரி விளக்கு தான் ஏற்றணும், அகல் விளக்குலாம் ஏற்றக்கூடாது. இது அகல் விளக்கு தான். இது அகல் விளக்குன்னா என்ன? இந்த 5 மூக்கா இருக்கும்னா விளக்கு, அது 5 மூக்கு விளக்கு. அது ஏற்றலாமா ஏற்றக்கூடாது? அது ஏற்றலாம். எல்லாத்துலேயும் விசேஷம் இந்த மண் விளக்கு தான். மண்ணால் செஞ்ச விளக்கு தான் விசேஷம். அதில் தான் ஏற்றணும். ஆமாம், அதில் தான் ஏற்றலாம். மண்ணால் செஞ்ச விளக்கு தான் விசேஷம். கேஸ் அமர்த்தணும். மண்ணால் செஞ்ச விளக்கு, பித்தளை விளக்கு, சில்வர் விளக்கு ஏற்றக்கூடாது. அப்புறம் காய்கறிலாம் நாளைக்கு எடுத்து வச்சுருவீங்களா? காய்கறிலாம் நாளைக்கு எடுத்து வைக்கலாம். கத்திரிக்காய் பரவாயில்ல, இல்லை 20 ரூபாய்க்கு நல்லா இருக்குல்ல, நிறைய இருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கு. இது 20 ரூபா, இது 20 ரூபா. நாளைக்கு காலையில் எடுத்து வச்சுக்கோ. நீ தேங்காய் தான் உடைக்கணும் நாளைக்கு சமையல். 30 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் அந்த தேங்காய். இங்கே துவரம் பருப்புலாம் கொட்டி வச்சுருக்கீங்க. துவரம் பருப்பு இங்கே பாருங்கள் கைஸ், துவரம் பருப்பு இங்கே ஃபுல்லாக இருக்கு. இல்லை இங்கே கீழே இதில் இங்கே அது ஒரு பருப்பு, இன்னொரு பருப்பு ஒன்று இருக்கு. இந்த ஒரு பருப்பு ஒன்று, இது உளுந்தம் பருப்பு, அது துவரம் பருப்பு. துவரம் பருப்பு நாளைக்கு போடணும், அதனால கீழே இருக்கு. நல்ல விலைக்கு வாங்கின பருப்பு இந்த கவரில் எடுத்து வச்சுருக்கீங்க. அது வேறு எதுலேயும் பாக்ஸில் கொட்டணும். விலைக்கு வாங்குற பருப்பு அது ஒரு மாதிரி தான் நல்லா இருக்கு. வெளியில் வாங்குற பருப்பு அது நல்லா தான் இருக்கு, ரேஷனில் வாங்குறத விட. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.